ஹார்மோஸாக இருக்கட்டும், அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற செங்கடலாக இருக்கட்டும், ரெண்டுமே மூடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிலைமைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை ஒரு பேரல் 100 தொட்டு விட்டதுன்றாங்க, தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட போர் நடப்பதற்கு முன்பாக $60 இருந்தது. ஏன் இஸ்ரேல் லெபனானை அடிச்சு 10 லட்சம் மக்கள் அந்த இடத்தை விட்டு இப்ப காலி பண்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. ட்ரம்ப் என்ன சொன்னார் முன்னாடி? எங்க கட்டுப்பாட்டில் தான் ஹார்மோஸ் இருக்குது, நாங்க எங்களுடைய அமெரிக்க கப்பல்களை அங்க நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்ல, அது போய். ஈரானும் ஒமானும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அவர் உயிருக்கு ஆபத்து என்பதை அமெரிக்காவுடைய பத்திரிகை வாஷிங்டன் போஸ்ட் தெளிவாக ஒரு கட்டுரை எழுதினாங்க. ஈரானுடைய அரசாங்கத்தால் ட்ரம்ப் குறிவைக்கப்படுகிறார். தினம் தினம் தண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே சார், அதே போல சிரியா முன்னாள் அதிபர் பஷார் அல்-அசாத் 2024 அங்க நடந்த கிளர்ச்சியால ரஷ்யாவில் தங்கியிருந்தார். இப்போ அவருக்கு சிரியா நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்தாங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய புவி அரசியலை பற்றி விரிவாக வாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம், இந்த ஹார்மோஸ் ஏன் திறக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்குமே திறக்கப்படலை ஹார்மோஸ் ஆனது. உலக பொருளாதார சிக்கல்ல மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இப்போ நம்ம பொருளாதார சிக்கலில் தான் மாட்டி இருக்கிறோம், அதை கடந்துதான் போய் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஹார்மோஸாக இருக்கட்டும், அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற செங்கடலாக இருக்கட்டும், ரெண்டுமே மூடப்பட்டிருக்கிறது. ஹார்மோஸாக இருக்கட்டும், அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற செங்கடலாக இருக்கட்டும், ரெண்டுமே மூடப்பட்டிருக்கிறது. உலகளவில் 1/5 மடங்கு கப்பல் போக்குவரத்து மூலமாக இந்த வியாபாரம் ஏற்படுத்துகின்ற நிகழ்வு என்பது ஹார்மோஸ் வழியாக தான் நடக்குது. இப்போ அது ஏற்கனவே மூடப்பட்டு விட்டது. நாளைக்கு தோராயமாக 100 கப்பல்களுக்கு மேலே போகும், 100-120 கப்பல் கூட போகும். ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு 8-10 கப்பல் போகிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்போ பெரிய சிக்கல் தான். அதே போன்றுதான் செங்கடல். செங்கடலில் இருக்கின்ற ஏமான், அந்த பகுதியில் இன்னைக்கு ஹவுதிக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுக்கள் தடுத்து நிறுத்தியிருக்காங்க, கப்பலை போக விடல. இவர்களுமே ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு குழு தான். இன்னைக்கு ஒரு ஏமானுடைய ஒரு பகுதியை ஆட்சி செய்பவர்களும் இவர்கள் தான். இது ஒன்று. அப்போ இந்த ஹார்மோஸ் செங்கடலுடைய இந்த கப்பல் போக்குவரத்தை தடுப்பதன் மூலமாக உலகில் பெரிய அளவில் இன்னைக்கு கச்சா எண்ணெய் மட்டுமல்ல, அது பல்வேறு பொருட்கள். இப்போ உதாரணமா, ஏன்னா அமெரிக்காவுக்கே சிக்கல் தானே. அமெரிக்காவுக்கு யூரியா அங்கிருந்து தான் வரும், உரங்கள், அலுமினியம், அதிகமான அலுமினியம் ஹார்மோஸ் வழியாகத்தான் அமெரிக்காவுக்கு வருது. அதெல்லாம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு நிலைமைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை ஒரு பேரல் 100 தொட்டு விட்டதுன்றாங்க, தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட போர் நடப்பதற்கு முன்பாக $60 இருந்தது, இன்னைக்கு $100. அப்போ நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பெரிய சிக்கலை உலக அளவில் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது முக்கியமானது. சமீபத்தில் கூட துருக்கியிலே வைத்து நேட்டோவுடைய உச்சி மாநாடு நடந்தது. நேட்டோ என்பது ஐரோப்பிய யூனியனுடைய நேச நாடுகள், நார்த் அட்லாண்டிக் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நேச நாடுகளுடைய கூட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதியும் கலந்து கொண்டார். இப்போ அதில் கலந்து கொண்டும் போது இந்த பிரச்சனை தான் பெருசாக பேசினாங்க. ஏன்னா இந்த ஹார்மோஸ் திறக்காதது தான் இன்னைக்கு சிக்கலே. மற்றபடி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டையை பற்றிலாம் யாருக்கும் கவலை இல்லை. இப்போ ஈரானுக்கு அங்கே பிரச்சனை, ஈரான் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதை பற்றிலாம் யாருக்கும் கவலை இல்லை. பாலஸ்தீனத்தில் மக்கள் கொல்லப்படுகிறார்கள், அங்கே காசாவில் பெரிய அளவில் குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்படுறதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் அது பாதிக்கலை. எது பாதிக்குது என்றால்
ஹார்மோஸ் மூடப்பட்டது தான் பாதிக்குது. நீங்க கேட்குற கேள்வி கூட ஹார்மோஸுடைய மூடல் பற்றி தான் கேட்குறீங்க. காரணம் அதுதான் உலகத்துக்கு பாதிப்பு. இப்போ எனக்கு என்ன வலிக்குதோ அதான் நான் கவலைப்படுவேன். எனக்கு பிரச்சனை ஹார்மோஸ் மூடப்பட்டது தான். ஈரானில் வந்து வறுமைக்கு போயிட்டாங்க, சாப்பாடு பிரச்சனை, அல்லது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை கொடுமைப்படுத்துது, அங்கு ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் கொல்லப்படுறது, ஏன் வந்து இஸ்ரேல் லெபனானை அடித்து 10 லட்சம் மக்கள் அந்த இடத்த விட்டு இப்போ காலி பண்ணுற நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க, அதை பற்றிலாம் கவலை இல்லை. நமக்கு அடிப்பட்டாதான் மருந்து தேடுவோம், அடுத்தவன் அடிப்பட்டா வந்து ரீல்ஸ் போடுவோம். அதுதான். அப்போ அந்த இதுதான் இப்போ என்ன நினைக்கிறோம், ஹார்மோஸ் திறந்தா போதுயா. நேட்டோவுடைய அந்த உச்சி மாநாட்டிலும் எல்லா தலைவர்களும் பேசின செய்தி இதுதான். ஈரான் சண்டையை நிறுத்துங்க அதை பற்றிலாம் பேசலை. ஹார்மோஸை திறக்கிறதுக்கு வழி பண்ணுங்க, அதுதான். அப்போ அந்த ஹார்மோஸை திறப்புறதுக்கு என்ன ட்ரம்ப் என்ன சொன்னார் முன்னாடி, எங்க கட்டுப்பாட்டில் தான் ஹார்மோஸ் இருக்குது, நாங்கள் எங்களுடைய அமெரிக்க கப்பல்களை அங்கே நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்ல, அது போய். முழுக்க ஹார்மோஸ் என்பது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஈரானும் ஒமானும் சேர்ந்து தான் அதை கட்டுப்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனா சில தினங்களுக்கு முன்பு ஈரானும் ஒமானும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இனிமே வந்து இந்த டோல் எப்படி வசூல் பண்றது, எவ்வளோ வசூல் பண்ணலாம், நமக்கு நேச நாடுகளுக்கு எப்படி பண்ணலாம், நமக்கு எதிரி நாடுகளுக்கு எவ்வளோ வாங்கலாம், அப்படிலாம் பேசியிருக்காங்க. அப்போ அமெரிக்க கட்டுப்பாட்டில் ஹார்மோஸ் இல்லை என்பது தெள்ள தெளிவாக வந்துவிட்டது. ஆகவே ஈரான் மனசு வைத்தால் மட்டும்தான் ஹார்மோஸ் திறக்கப்படும். ஹார்மோஸ் திறக்கப்பட்டால் தான் எல்லா நாட்டுக்கும் ஒரு விமோச்சனம் ஏற்படும். ஏன் சொல்றேன்னா, இப்போ ஜப்பான் எடுத்துக்குங்க, 85% கச்சா பொருள் எண்ணெய் வந்து ஹார்மோஸ் வழியாக தான் அந்த நாட்டுக்கு வருது. இன்னைக்கு ஜப்பான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. பிலிப்பைன்ஸ் எடுத்துக்குங்க, பிலிப்பைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட எமர்ஜென்சியில் இருக்கு. பாகிஸ்தான் பிரச்சனையில் இருக்கு. இந்தியா 40 விழுக்காடு கச்சா எண்ணெய் பிரச்சனையில் நம்ம அங்கிருந்து எடுத்துட்டு இருக்கோம். 60 விழுக்காடு இயற்கை வாயு எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய லிக்விட் அண்ட் நேச்சுரல் கேஸ், வீட்டுக்கான அந்த சிலிண்டர், அதெல்லாம் நம்ம 60% ஹார்மோஸ் நம்பிட்டு இருக்கோம். அது இன்னும் சிக்கலாகிட்டு தான் போகுது. இது இன்னும் முடிவடையல. இதுதான் உண்மையான நிலைமை. ஓகே சார். அதே போல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உயிருக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வராங்க. குறிப்பா அவரோட பயணம் ரத்து செய்யப்படுகிறது, விமானம் மாற்றப்படுகிறது. பெரிதளவு பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் இப்ப நடத்துறது இல்லை. உண்மையிலே உயிருக்கு ஆபத்தா? உண்மைதான். அவர் உயிருக்கு ஆபத்து என்பதை அமெரிக்காவுடைய பத்திரிகை வாஷிங்டன் போஸ்ட் தெளிவாக ஒரு கட்டுரை எழுதினாங்க சில தினங்களுக்கு முன்பு. எஸ், ட்ரம்போட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது. ஏன் நம்ம இதே துருக்கியில தான் நடந்துச்சு இந்த இப்ப நேட்டோவுடைய உச்சி மாநாடு. அந்த உச்சி மாநாடுக்கு வந்துட்டு அவர் வழக்கமாக செல்லக்கூடிய அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்துல தான் போவாங்க. அதுதான் அமெரிக்க ஜனாதிபதிக்கான ஒரு எல்லா வசதிகளுடைய விமானம். கிட்டத்தட்ட பறக்கும் வெள்ளை மாளிகை, அந்த அளவுக்கு எல்லா வசதியும் அதுக்குள்ள இருக்குன்னு வைங்களேன். வழக்கமா ஜனாதிபதி ஏறி அங்கிருந்து கை காட்டுவார். அப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் கதவுகள் மூடப்படும், இப்போ விமானம் கிளம்பிடும். ஆனால் இவர் எல்லாம் ஏறி பத்திரிகையாளரை பார்த்து கை காமிச்சிட்டு பின்பக்க வாசல் வழியா இறக்கப்பட்டு ஒரு ட்ரக்ல ஏற்றியவரை இன்னொரு விமானத்தில் ஏற்றி பிரிட்டனுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கானுங்க. இப்போ எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்கு பாருங்க. அவருடைய விமானம் செல்வதை கூட இன்னைக்கு மறைக்கக்கூடிய இடத்தில் இன்னைக்கு இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. யார் அச்சுறுத்துறாங்க அந்த கேள்வி வரும்ல, அது வெளிப்படையா தெரியுது. ட்ரம்புடைய, அதாவது ட்ரம்புக்கு எதிராக இருக்கிறது இப்போ ஈரான் தான். ஈரான் அரசு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் ட்ரம்புக்கு அச்சுறுத்தல் நாங்க தான் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அதை வந்து இன்னைக்கு ஏன் அந்த ஈராக் இது துருக்கியில வச்சு இதை பண்ணாங்கன்னா, இப்போ ஈரானிலிருந்து துருக்கி 2400 கிலோமீட்டர். இப்போ அவர்களுடைய பாலஸ்டிக் விமானத்துடைய அந்த இலக்கு என்பது 4000 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். அப்போ ஏர்ஃபோர்ஸ் விமானம் அவருடைய இலக்குக்கு இருக்கு, நினைச்சா ஒரு 10 நிமிஷத்துல அடிக்க முடியும். அதை தடுக்கிறது அடுத்த விஷயம். அதை தடுக்குமா தடுக்க முடியாதா, அது எப்படி தடுக்க போறீங்க, அது அடுத்த விஷயம். ஆனால் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குல்ல, அவன் வந்து துப்பாக்கினால் சுடலாம் அப்படிங்கிற அச்சுறுத்தல் இருந்தால் அது மேலப்படுமா, நான் புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்கேனாங்கிறது அடுத்து. அப்போ அவருடைய பயணத்தை இன்னைக்கு ரகசியமா வச்சுதான் அவங்க போக வச்சாங்க. அதே போன்று அவருடைய இப்பொழுது சமீப கால பயணங்கள் எல்லாமே ரொம்ப இதாக தான் இருக்கு. எந்த காரில் போறாருன்னு தெரியல. பத்திரிகையாளர் சந்திப்புலாம் ரொம்ப ஜாக்கிரதையா பண்றாங்க.
சமீபத்தில் கூட அமெரிக்காவில் ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் துப்பாக்கியோட பிடிச்சாங்க. உடனே அந்த பயணம் அந்த நிகழ்ச்சியவே ரத்து பண்ண நிகழ்வு பார்த்தோம். அவர் பிரச்சார காலத்திலேயே வந்து 2 பேர் வந்து துப்பாக்கியினால் அவரை சுட முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் நடக்குது. என்னன்னா அந்த அளவிற்கு ஈரானுடைய அரசாங்கத்தால் ட்ரம்ப் குறிவைக்கப்படுகிறார். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. உச்சபட்ச தலைவரை இழந்திருக்காங்க. அப்புறம் அவருடைய மகனும் வந்து உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான அவரும் இறந்து விட்டதா அதை வந்து வெளியே காமிச்சாங்க. அவர் இருக்காருங்கிறத ஈரானிய பத்திரிகைகள் வெளிப்படுத்தினாங்க. அவர் பேசின ஒரு வீடியோ கூட சமீபத்தில் வந்தது. ஆனால் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா 2020ஆம் ஆண்டு முதல் அவர் ட்ரம்புடைய உயிருக்கு ஆபத்து தான். 2020 அவருடைய பதவி காலம் முடிந்தது. அதாவது முதல் முறையாக ஜனாதிபதியாக வந்தார்ல, அப்போ 2020ஓட ஒரு பதவி காலம் முடிந்தது. இந்த காலகட்டத்தில் காசிம் சுலைமானின்னு ஒருத்தரை ஈரானில் ஒரு ஏவுகணை மூலமாக தாக்கப்பட்டு உயிரிழந்தார். ஈரானில் வச்சே அவர் முக்கியமான தலைவர். அவர் மரணத்தை வந்து ஈரானால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதற்கு காரணம் ட்ரம்ப் தான் சொல்லி வெளிப்படையாக அறிக்கை கொடுத்தாங்க. அப்போ வந்து அயதுல்லா அலி கமேனி உயிரோடு இருந்தார். அவர் அப்பொழுது பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், இந்த காசிம் சுலைமானி மரணத்திற்கு காரணம் ட்ரம்ப் தான், இதற்கு ட்ரம்ப் நிச்சயமா விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னார். அதிலிருந்து தான் அவருடைய பாதுகாப்பு கொஞ்சம் பலப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 4 வருஷம் அவர் ஜனாதிபதியாக இல்லை. 2020 24ஆம் ஆண்டு வரை அவர் ஜனாதிபதியாக இல்லை. இவர் தான் பைடன் தான் இருந்தார். இப்போ 2024 மீண்டும் ஜனாதிபதியாக 2வது முறை ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இன்னும் அதிகமானது. அவர் 2ஆம் முறையாக வந்துதான் இப்போ அயதுல்லா அலி கமேனியுடைய மரணம், அலி லாரிஜானி மரணம், 40க்கும் மேற்பட்ட ஈரானுடைய அதிகாரிகள் மரணம். அப்ப இது இன்னும் கூடுதலாக ட்ரம்பின் மேல் ஒரு மறைமுகமான ஒரு இதை அழுத்தத்தை கொடுத்துருக்கு, அவர் ஆபத்து இருக்கிறாருன்னு. அப்ப இப்ப அவர் குறிவைக்கப்படுகிறார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இதை ஈரான் அரசாங்கம் மறுக்கவே இல்லை. வெளிப்படையாகவே முஜ்தபா அலி கமேனியுடைய பெயரில் வந்த அறிக்கை முக்கியமானது. அவர் என்ன சொன்னார்னா, அந்த அறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ட்ரம்ப் இதற்கான விலையை கொடுப்பார். என்ன அர்த்தம்னா, அவர் பதவியில் இருக்கும்போது மட்டுமல்ல, அதுக்கப்புறமும் அதற்கான விலையை அவர் கொடுக்க வேண்டி இருக்கும். அப்படிங்கிறது மூலமாக ட்ரம்ப் அச்சுறுத்தலில் தான் இருக்கார். அவர் எப்போ வேணாலும் அவருக்கு ஒரு கெட்டது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வாஷிங்டன் போஸ்டுடைய பத்திரிகையுடைய செய்தியை வச்சு நம்ம ஒரு ஊர்ஜிதப்படுத்த முடியுது. ஓகே சார். அதே போல இந்த போர் பதற்றத்தினால ஈரான்ல தண்ணீர் பிரச்சனை, பொதுமக்கள்லாம் சாலையில் இறங்கி போராடக்கூடிய சூழ்நிலையும் வந்து ஏற்படுது. நிறைய பொருளாதார சிக்கலும் ஈரானுக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஈரான் வந்து கடந்த 40 வருஷமா பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடு. பார்த்துக்கங்க, 40 வருஷமா அவர்கள் வந்து மற்ற நாடு மாதிரியான இல்லை. எந்த நாட்டிலிருந்தும் இறக்குமதி செய்ய முடியல. குறிப்பிட்ட நாடுகளை தவிர சீனால இருந்து இறக்குமதி பண்ண முடியும், ரஷ்யாவிடம் வந்து இறக்குமதி பண்ண முடியும். அதே மாதிரி அவர்கள் ஏற்றுமதி செய்கின்ற கச்சா எண்ணெய் வந்து ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு தான் அவர்கள் வியாபாரம் பண்றாங்க. அப்ப ஏற்கனவே பொருளாதார தடையின் காரணமாக அங்க கஷ்டம்தான். இப்ப இந்த 4.5 மாதம் போரின் காரணமாக அமெரிக்காவுடைய ஏவுகணை தாக்குதல், அதில் பல்வேறு இடங்களில் குடிநீர் ஆலைகள் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தி உடைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 75% ஈரானுடைய அந்த குடிநீர் ஆலைகள் இன்னைக்கு நாசமடைந்திருக்கின்றன. குறிப்பா கெஷ்ம் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டு இருக்கு. இந்த ஐலாண்டு வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் ஆழமான பகுதியில் இருக்கின்ற ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் வைத்து ஈரானுடைய கடல் நீரை சுத்தமாக்கக்கூடிய அந்த ஆலை வைத்திருக்கிறாங்க. ஈரானில் பெரும்பாலான இடத்திற்கு அங்கிருந்து தண்ணீர் செல்கின்றன. அதே மாதிரி ஜாஸ்க், சிரிக் இது போன்ற தீவுகள் எல்லாம் இந்த கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய இந்த டிசாலினேஷன் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் அங்க இருக்கு. இது எல்லாம் இன்னைக்கு தாக்குதல் சேதமடைந்திருக்கிறது. இதனால என்ன ஆச்சுன்னா, தினம் தினம் தண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 20% மக்கள் போருக்காக அத்தியாவசிய தேவை தருது. அத்தியாவசிய தேவையே வந்து மக்கள் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. ஏன்னா காரணம் 4.5 மாசம் போருங்க, பெரிய அளவில் தாக்குதல். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. சிவிலியன்ஸ் வாழக்கூடிய பகுதியில் தாக்குதல் நடந்தது. இன்னும் சொல்ல போனா பள்ளிக்கூடங்கள் தாக்கப்பட்டது. 130 குழந்தைகள் கொல்லப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஈரானுடைய பெரிய பாலங்கள் தாக்கப்பட்டன, நீர்நிலைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன, விவசாய இடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன.
இது எல்லாமே ஈரான் மக்களை குறிவைத்து தான் செஞ்சிருக்காங்க. காரணம், ஈரான் மக்கள் ஈரான் அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழ வேண்டும், ஒரு கிளர்ச்சி நடக்க வேண்டும், இந்த போரின் காரணமாக தான் இவ்வளோ கஷ்டங்கிறத மக்கள் உணர வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புது. அதன் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக இந்த சிவிலியன்ஸ் வாழக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ கூட போர் நிறுத்தம் ஏற்பட்ட உடனே அதுக்கப்புறம் இந்த போர் ஒப்பந்தம் ஏற்படக்கூடிய சூழலில் போர் ஒப்பந்தம் இதை கேன்சல் பண்ணிட்டு உடனே தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அது எல்லாமே சிவிலியன்ஸ் வாழக்கூடிய பகுதிகள். அதில் பெரும்பாலும் இந்த குடிநீர் ஆலைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ நீங்கள் சவுதி அரேபியா போன்றோ அல்லது பஹ்ரைன், கத்தார் போன்று இந்த பாலைவன நாடுகள், அரபு நாடுகளை போன்று வெறும் குடிநீரை மட்டுமே நம்பி இருக்கின்ற நாடு ஈரான் அல்ல. ஆனால் ஈரான் குடிநீருக்காக கஷ்டப்படுவதற்கு என்ன காரணம் என்ன, ஈரானுடைய அந்த நீர்மட்டம் ரொம்ப கீழே இருக்கு, அதனுடைய பூமி உயரமாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக சில கடல் மட்டம்லாம் 10,000 அடி கீழே தான் இருக்கு, எல்லாமே சுற்றி மலைகள். அந்த பீடபூமி ஒரு ஈவெண்டாக இருக்காது, ஒரு கரடு முரடான பகுதி. அதனால உங்களுக்கு மிக ஆழமான இடத்துக்குள்ள போய் தான் நீங்கள் தண்ணி எடுக்க முடியும். இதன் காரணமாகத்தான் அவர்கள் கடல் நீர் சுத்தப்படுத்தி நீரை இறந்தக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கு. இப்போ அதை சேதப்படுத்தியதன் மூலமாக அந்த மக்கள் நீங்கள் வீதிக்கு வந்திருக்காங்க. உண்மைதான், அத்தியாவசியமாக தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நடந்திருக்கிறது. அப்போ இது போரின் காரணமாகத்தான் நடக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்தாலும் ஈரான் அரசுக்கு எதிராக கிளறலை. தண்ணி வேணும், எங்களுக்கு தண்ணிக்கு வசதி செஞ்சு கொடுங்கன்னு மக்கள் ஒரு 22 லட்சம் மக்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது செய்தி. ஓகே சார். அதே போல் சிரியா முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாத் 2024 அங்கே நடந்த கிளர்ச்சியால் ரஷ்யாவில் தங்கியிருந்தார். இப்போ அவருக்கு சிரியா நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த எதுவும் பாதிப்பு எதுவும் இருக்கா? இல்லைங்க, இந்த பஷார் அல் ஆசாத், அவருடைய தந்தை ஹபீஸ் அல் ஆசாத், இவங்க 2 பேரும் தான் கடந்த 54 வருஷம் சிரியாவை ஆட்சி பண்ணவங்க. 54 வருஷம் குடும்ப ஆட்சி. அவங்க ஜனநாயக ஆட்சி பண்ணலை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி பண்ணலை, கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சியை 54 வருஷம் செஞ்சாங்க. இந்த ஆட்சி அரசாங்கம் ஆதரவு கொடுத்தது ரஷ்யா, ஈரான். இந்த 2 நாடுகளுமே இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. 2024 அங்கே ஒரு கிளர்ச்சி குழு பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாங்க. கிளர்ச்சினா துப்பாக்கி சூடு நடத்தி பஷார் அல் ஆசாத்துடைய அரண்மனை முற்றுகை நடந்தது. அதில் தான் இந்த பஷார் அல் ஆசாத் தப்பிச்சது, ரஷ்யாவுக்கு ஓடி போயிட்டார். நம்ம கூட பேசியிருக்கோம் இவரை பற்றி. அல் ஷரா, அதாவது இந்த அல் ஷராங்கிறவர், அகமது அல் ஷராங்கிறவர் அல் கொய்தாவில் இருந்தவர். சொல்லப்போனால் அந்த இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டது இல்லையா அந்த அமெரிக்காவில், அது தொடர்புடையவர். அமெரிக்காவால் தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர் தான் இந்த அல் ஷரா. ஆனால் இன்னைக்கு அந்த அல் ஷரா ட்ரம்போடு நெருக்கமாக இருக்கார். நீங்கள் அதை பார்த்துக்கணும். அமெரிக்காவால் தேடப்படக்கூடிய குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர், ஒசாமா பின்லேடன் நெருக்கமாக இருந்தவர். ஆனால் இன்னைக்கு சிரியாவோட அதிபராக இருக்கிறார். அந்த கிளர்ச்சி குழுவுடைய தலைவராக இருந்து சிரியாவோட அதிபராக இருக்கிறார். இன்னைக்கு அமெரிக்கா சப்போர்ட்டர் ஆயிட்டார். அதுதான் இப்போ இந்த பஷார் அல் ஆசாத் ரஷ்யாவுடைய ஆதரவாளர், அவர் இன்னைக்கு ரஷ்யாவில் இருக்கார். இது உள்நாட்டு குழப்பம், உள்நாட்டு போர் தான். அதுதான் காரணம். அங்கு ஏற்பட்ட இந்த கிளர்ச்சியின் காரணமாகத்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. நீதிமன்றம் மூலமாக இந்த பஷார் அல் ஆசாத் மீண்டும் வந்துவிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி பஷார் அல் ஆசாத் 2011 நினைக்கிறேன் ஓடி போனார். திருப்பி 2015 ரஷ்யாவுடைய இராணுவம் அவரை கூட்டிட்டு திருப்பி ஆட்சியில் உட்கார வச்சாங்க, ஆட்சியை பிடிச்சி கொடுத்தாங்க. அதுபோன்று நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக இப்போ ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு முழுக்க காரணம் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய சூழ்ச்சின்னு சொல்றாங்க. காரணம், இந்த அல் ஷராவை இயக்குவது இன்னைக்கு அமெரிக்காவுடைய CIA தான், அதே மாதிரி இஸ்ரேலுடைய மொசாத்து தான் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிப்படையா தெரியுது. ஓகே சார், உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.